நாம் இந்த சிலுவையின் என்கிற தியானத்தின் வழிபாட்டை நாம் ஆரம்பிக்கப் போகிறோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரேக நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆசீர்வாத மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நோக்கி, குறிப்பாக இந்த பேராலயத்திலிருந்து சிலுவை என்கிற பாதையின் வழியாக இந்த 40 நாட்கள் பயணிக்கும்படியாய் கடவுள் இந்த நாளில் கொடுத்த மாபெரும் சிலாகியத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் சாமி. இந்த வழிபாட்டுக்குள்ளாக எங்களை இணைத்து ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வார்த்தையும் வசனத்தையும் எங்களுடைய வாழ்விலே சிலுவை என்கிற பாதைக்கு முன்பாக நாங்கள் பயணிக்கிற போது அந்த சிலுவையின் சுமையிலே நாங்களும் சேர்ந்து பயணிக்கிறோம் என்பதையே விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த வழிபாட்டை எங்களுக்கு ஆசீர்வதித்து அருளும்படியாக வேண்டுகிறீர்கள். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே இந்த நாளிலே பார்க்கிறவர்கள் ஆண்டவரே இதோ அமர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காகவும், குறிப்பாக ஆண்டவரே தம் உள்ளத்திலே இந்த நாளிலே கூட கடவுளே என்னுடைய வாழ்க்கை இதை வேண்டும் என்று சொல்லி ஜபத்தோடு துவங்குகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்வுக்காக வேண்டுகிறோம் சாமி. உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த வழிபாட்டு தொடக்கம் முதல் முடிவரை உடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஜபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். நம் ஆண்டவரை போற்றும்படியாய் 555வது பாடல், உம்பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே, உம்மையின்றி என யாரை பாடுவேன் ஏசையா என்கிற பாடலை பாடி நம் ஆண்டவரை போற்றுவோமாக. உம்பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே பரம்பொருளே, பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே பரம்பொருளே, தேடினால்தான் கண்டடைந்தேன் தேடினால்தான் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈர்த்தளித்தீர் பாடிட பாடல்கள் ஈர்த்தளித்தீர். பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ, நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ. திசை கெட்டெங்கோ அலைந்திடாமல், திசை கெட்டெங்கோ அலைந்திடாமல், தீவிரம் வந்தென்னை தாங்குகிறே தீவிரம் வந்தென்னை தாங்குகிறே. பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுமே ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏன் பொன் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாருதல், ஏன் முன் செல்லும் சமூகம் எனக்கு அழைக்கும் இலை பாருதல்.
உமது கொலோம் தடியோ, உமது கொலோம் தடியோ, உண்மையம் என்னையும் தேற்றிடுதே, உண்மைய என்னையும் தேற்றிடுதே. பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதயம் தெய்வமே நீர், எனது இறைவ ஆருயிரே. என் இதயம் தெய்வமே நீர், எனது இறைவாருயிரே. நேசிக்கிறே நேசுபேவோ, நேசிக்கிறே நேசுபேவோ. நேசமுகம் எங்கு கண்டிடுவே, நேசமுகம் என்றும் கண்டிடுவே. பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கனி செடி நீ நிலைத்திருக்கோ, கொடியாயடியேன் படுந்திலங்க. கனி செடி நீ நிலைத்திருக்கும், கொடியாயடியேன் படுந்திலங்க. கிளை நொறுக்கி கலை பிடுங்கி, கிளை நொறுக்கி கலை பிடுங்கி, கர்த்தரே கர்த்தென்னை சுத்தம் செய்வே, கர்த்தரே கர்த்தென்னை சுத்தம் செய்வே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு கிருபையும் சமாதானத்தின் தேவன் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக கூடியிருக்கிற உங்கள் யாவருக்கும், அதே போல காணொளி வழியாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் அன்பினாலே சிலுவை என்கிற பாதைக்கு முன்பாக இந்த காலை வேளையிலே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். நானும் சிலுவையின் பாதையிலே பயணிக்கிறேன் என்று சொல்லி இந்த தின தியானத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பாக அமர்ந்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் அன்பினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தை காலை வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு வாழ்வு, அதாவது சிலுவை என்கிற பாதையிலே தினத்தியானத்தின் இன்றைக்கான தலைப்பு, இயேசுவின் கிருபையின் நிழலில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இந்த தலைப்பினுடைய என்ன என்று பார்த்தோம்னால், இயேசுவின் கிருபையின் நிழலில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இயேசுடைய கிருபையினுடைய நிழலில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று இந்த நாளுடைய தலைப்பின் அடிப்படையிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற செய்தியாய் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு கிராமத்திலே வெயில் தாக்கம் அதிகமாக இருந்தால் கிராமங்களில் வழியாக நிழலை தேடுவார்கள். நிழல் எங்கே இருக்கிறதோ அங்கு போய் அமர்ந்து கொள்வது தேடுவது வழக்கம். அப்படி ஒரு கிராமத்திலே வெயில் அதிகமாக இருந்ததுனால அந்த கிராமத்திலே ஒரே ஒரு மரம், பெரிய ஒரு ஆலமரமாய் இருக்கும். அந்த ஆலமரத்தில் நிழலுக்கு முன்பாக எப்பொழுதும் ஒரு பெரியவர் அந்த இடத்திலே அந்த ஆலமரத்தினுடைய நிழலிலே வந்து அமருவார். எப்பொழுதும் அமருவார் வெயிலுடைய தாக்கத்திலே. அந்த முதியவரிடம் ஒரு சிறிய பையன் போய் கேட்குறான், தாத்தா, ஏன் தினமும் இங்கே நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்?
எப்பொழுதும் நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன், இதே இடத்துல வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்டார். அதற்கு அந்த முதியவர் சிரித்தபடியே சொன்னார், ஆம் பேராண்டி, இந்த மரம் என்னை இந்த இடத்த இந்த வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறபடினால என்னை தாங்கிறது, எனக்கு குளிர்ச்சி தருகிறது. நான் சோர்ந்து போகிற போது இந்த ஓய்வு தருகிற மரமாக இருக்கிறது. வெயில் நின்றால் நான் சோர்ந்து போய்விடுவேன். அதனால் இந்த நிழல் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை, அதாவது அந்த முதியவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இந்த நிழல் என்னை பாதுகாக்கிறது என்று சொல்லுகிறார். ஒரு மரத்தினுடைய நிழல் என்னை பாதுகாக்கிறது என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் அந்த சிறிய பையன் புரிந்து கொண்டான். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தனியாக இருக்கிறோம் என்று அல்ல, ஒரு பாதுகாப்பான ஒரு நிழல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் ஒரு தனியாக போராடாமல், தனியாக நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழல் நம்மை போராடி நிலையிலே நம்முடைய வாழ்க்கை இருக்காமல், இந்த நேரத்தில் சொல்லுகிற வார்த்தை, நம்ம ஒரு பாதுகாப்பான நிழல் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று பார்க்க முடியும். அந்த பெரியவருக்கு பாதுகாப்பான நிழல் அந்த மரம் கிடைத்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை என்கிற ஒரு நிழல் நமக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பாதுகாப்பான நிழல் வேண்டும். அதுதான் கிருபையின் நிழல். அது இயேசுவிடம் இருக்கிறது. அந்த இயேசுவிடத்திலே நாம் கிருபை நிலையை பெற்றுக்கொள்வதற்கு தான் தினந்தோறும் தினத்தியானத்தின் வழியாக, குறிப்பாக திருமறை வாசிக்கிற போது அந்த நிழல் நம்முடைய வாழ்க்கையில் வாங்கிக் கொள்வதற்காகத்தான் அந்த நிழலில் நாம் நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று பார்க்க முடிகிறது. அதனால்தான் அந்த நிழல் எப்படி சொல்லுகிறது என்றால், சங்கீதம் 91 முதல் 2 வார்த்தையை நாம் பார்த்தோம்னால், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பான். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கடவுளுடைய பாதையின், அவருடைய நிழல், கிருபை நிழலில் நம்முடைய வாழ்க்கை இருந்தால், அவர் சொல்கிறாரு, அந்த வாழ்க்கைக்கு முன்பாக நீர் என் கோட்டையும் என் அடைக்கலமும் நான் நம்பிக்கை வைத்திருக்கிற கடவுள் என்று சொல்லுவேன். கடவுள் என்னை எல்லாவற்றிலும் பாதுகாக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, இந்த உலக வாழ்விலை பார்க்கிற போது அவர் உன்னை வேடன் கண்ணியில் இன்று பாழாகும் கொள்ளை நோயிலிருந்து விடுவிப்பார். தமது சிறுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டையின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். அவருடைய உண்மை உனக்கு கேடகமும் பரிசாகவும். அதுதான் கிருபையினுடைய நிழல். அந்த கிருபையினுடைய நிழல் தான் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம்னால், சங்கீதம் 121:5 சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை காப்பார், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ கடவுள் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த கிருபையினுடைய நிழலில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நேரத்தில் பார்க்க முடியும். முதல் பார்த்தோம்னால், முதலாவது நம்முடைய தியானத்தினுடைய சிந்தனை பகுதியிலே 3 காரியத்திலே கிருபையின் நிழல் அது பாதுகாப்பான இடம். நம்முடைய வாழ்க்கையிலே பல சோதனைகள், துன்பங்கள், தோல்விகள் வரும். ஆனால் இயேசுவின் கிருபையின் நிழலில் நாம் இருந்தோமானால் எந்த சோதனையும் நம்மை அழிக்க முடியாது. என்ன சொல்லுகிறார் என்றால், கிருபை நிழலில் நம்முடைய வாழ்க்கை இருந்தால் அது பாதுகாப்பாக இருக்கிற ஒரு இடம். சில வேளையிலே நமக்கு மனசோர்வு வரும், வேதனை வரும், சோதனைகளுக்கு மத்தியில் துன்பங்கள் பல நேரத்தில் வரும். ஆனால் அந்த சோதனை நம்மை அழிக்க முடியாது. ஏனென்றால் வெயிலில் நின்றவர்களுக்கு சோர்வு வரும், நிழலில் நின்றவர்களுக்கு சாந்தம் வரும். அதுபோலதான் கிருபை இல்லாத வாழ்க்கையிலே சோர்வு இருக்கும், ஆனால் கிருபை இருக்கும் வாழ்க்கையிலே சமாதானம் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையிலே பல கடவுளை விட்டு, அந்த கிருபையினுடைய நிழலை விட்டு நாம் வழிவிலைக்கு போனோம்னால் சோர்வு வரும், பிரச்சனை வரும், எல்லாம் இருக்கும். ஆனால்
கிருபையினுடைய வாழ்க்கை என்கிற நிலையில் நாம் தங்கியிருந்தோமானால் நமக்கு சமாதானம் இருக்கும், நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அது முதல் பகுதியை அது சொல்லுகிறது. ரெண்டாவது, கிருபையின் நிலையிலே அது ஓய்வின் இடமாய் இருக்கும் என்று சொல்கிறார். அது ஒரு இளைப்பாறுகிற இடமாய் இருக்குன்னு சொல்றார். மத்தேயு 11:28 சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல்களை தருகிறேன் என்று சொல்லுகிறார். நாம் எவ்வளவு ஓடினாலும் உலகம் நம்மை உண்மையான ஓய்வு கொடுக்காது. எவ்வளோ ஓடினாலும் உலகத்திலே நமக்கு உண்மையான ஓய்வு கிடைக்காது. ஆனால் இயேசுவின் கிருபை நிலையில் நாம் இருந்தோம்னால் நம்முடைய மனம், ஆன்மா இளைப்பாறும் என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகம் நமக்கு ஓய்வு கொடுக்குன்னா கொடுக்காது. ஆனால் இயேசுவை சார்ந்த இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை, திருமறை பகுதியிலே சார்ந்த நம்முடைய வாழ்க்கை ஓடினோம்னா நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக அவருடைய கிருபை நிழல் நம்முடைய ஆன்மாவுக்கு இளைப்பாறுதலை கடவுள் தருகிறார் என்று பார்க்க முடிகிறது. இன்னொரு மூன்றாவது பகுதியை நாம் பார்த்தோம்னா, கிருபை நிழல் வாழ்வை மாற்றும் சக்தி. அந்த கிருபை நிலையில் இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை மாற்றும் சக்தியாக இருக்குமா. கிருபை என்பது ஒரு சாதாரண ஒரு ஆசீர்வாதம் அல்ல, அது நம்மை மாற்றக்கூடிய தெய்வீக சக்தி. நம்மை மாற்றும். அது அந்த கிருபைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை இருந்தோம்னா நம்ம மாற்றக்கூடிய பெரிய சக்தி அது. அதான் இங்கே சொல்லுகிறது, பாவத்தில் இருந்தவனையே நீதிமானாக மாற்றுகிறது அந்த கிருபை தான். பலவீனமானவரையே வலிமையாய் மாற்றுகிறது அந்த கிருபை தான். உடைந்த இதயத்தை சீர்படுத்தும் இந்த கிருபை தான். அதுதான் இங்கே சொல்லுகிற கிருபை நிழல் நம்முடைய வாழ்க்கை மாற்றமா. அதுதான் இங்கே சொல்லுகிற அந்த கிருபை நிலையில் வாழ்க்கை வெற்றியாக மாறும் என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நம் சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க நாம் இன்று எங்கு நிற்கிறோம் என்பதுதான். இன்றைய காலை தியானத்திலே நம்ம சிந்தனைக்கு சொல்லுகிற வார்த்தை, நாம் இப்பொழுது எங்கே நிற்கிறோம்? உலகத்தின் வெயிலிலையா? உலகத்தின் வெளியில் இருந்தோம்னால் துன்பப்படும். உலகத்தினுடைய வெயிலில் நம்முடைய வாழ்க்கை இருந்தால் துன்பம் இருக்கும். இல்லை, இயேசுவுடைய கிருபை நிலையில் அமைதியாக நிற்கிறோமா அப்படின்னு என்றால், கிருபை நிழல் என்பது நாம் தினந்தோறும் தேவனிடத்திலே, கடவுளிடத்திலே பயணிக்கிற ஒரு பயணம், அவரை எப்பொழுதும் நம்புகிற ஒரு வாழ்க்கை, அவரிடம் நம்முடைய ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. இதுதான் கிருபையினுடைய நிழல் நம்முடைய வாழ்க்கையில் பொருத்தப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, வெயில் எப்பொழுது இருக்கும், சோதனை எப்பொழுதும் இருக்கும். ஆனால் நிழல் தேடும் மனிதனுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்றால், அப்படியானால் இயேசு என்கிற கிருபை நிலையில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதன் வீழ்ச்சி அடைய மாட்டான். அவன் வீழ்ச்சி அடைய மாட்டான். அவனுக்கு பாதுகாப்பான இடமாக இருக்கும். அதுதான் உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையில் தங்கியிருக்கிறான் என்று பார்க்க முடிகிறது. எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றையுடைய காலகட்டத்தை வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற போது நம்முடைய வாழ்க்கை கிருபை என்கிற நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். கிருபையினுடைய வாழ்க்கை நிலையில் இருந்தோம்னால் எந்த சோதனை வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பாக சமாதானத்தை கொடுத்து கடந்து கொண்டு போய்கொண்டே இருக்கும். ஆனால் கிருபையினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய நிலையில் நாம் தங்கியிருக்காவிட்டால், அந்த வாழ்க்கையை நாம் மறந்து போயுமானால், பல சோதனை நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போது நாம் மேலாமல் சிக்கி தவித்து வாழ்க்கையை வாழ்வோம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இந்த சிலுவையின் தியானத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு விலை உயர்ந்த அந்த பாடு மரணத்தின் மூலமாய் அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக சிலுவை என்கிற நிழலை நமக்கு தந்திருக்கிறார். சிலுவை என்கிற நிழலை நம்ம தந்திருக்கிறார். இந்த நிழலில் நம்முடைய வாழ்க்கை வாழுங்கள். கர்த்தர் இந்த கிருபை நிழல் உங்களுக்கு தரட்டும். கர்த்தருடைய வாழ்க்கை ஆசீர்வதிப்பார். அந்த வாழ்க்கையோடு நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசு வைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். நாம்
கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மகிமை நிறைந்த எங்கள் கடவுளே, உம்முடைய மகத்துவமானமாய் இருக்கிற இந்த பேராலயத்திலிருந்து கர்த்தாவே, உம்முடைய திருவார்த்தையும் திருவசனத்தையும் சிலுவை என்கிற தியானத்தின் வழியாக தினந்தோறும் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து வருகிறோம் சுவாமி. இந்த நாள் தியானத்தின் வழியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒருவன் இருக்க வேண்டும் என்றால் அவன் கிருபையின் நிழலில் இருக்க வேண்டும், இயேசுவினுடைய கிருபையினுடைய நிழலில் இருக்க வேண்டும் என்று இந்த சிலுவையின் தியானத்திலே ஆண்டவர் எங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறேன் சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு முன்பாக சிலுவை என்கிற தியானத்தின் வழியாக ஒவ்வொருடைய வாழ்க்கை அந்த நிலையில் தங்கியிருப்பதற்கு கர்த்தர் ஒரு விசையாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து வழிநடத்தும் சுவாமி. ஒருவேளை கிருபையின் நிலையில் அவருடைய வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவரை அந்த வாழ்க்கை மாறின நிலையிலே தன்னுடைய வாழ்க்கை இருந்தால் பல சோதனைகள், பல வேதனைகள், பல போராட்டங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதை மீள முடியாமல் நம்ம ஒவ்வொரு நேரத்தில் அது நம்முடைய மன சோர்வைக்கு கொண்டு வரும். ஆனால் இயேசுனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக இருந்தால், அந்த கிருபை நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருந்தால், பல சோதனைகள் பல வேதனைகள் வந்தாலும் அது பஞ்சை போல பறந்து போகும். பஞ்சை போல அதை பறந்து போகும், ஒன்றுமில்லாத ஒரு காரியமாய் மறந்து போகும் என்பதை கிருபை நிழலில் இருந்தால் பாதுகாப்பு இருக்கும், சமாதானம் இருக்கும், எல்லாவற்றுமாய் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக இருக்கும். ஆண்டவரே, இந்த கிருபை நிலையிலே எங்களுடைய வாழ்விலே தாங்க. ஒரு வேளை உம்மை விட்டு நாங்கள் பிரிந்திருந்தால் இந்த கிருபைக்குள்ளாக நாங்கள் வருகிறோம் சாமி. இந்த நாளில் உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சாமி. இந்த நாள் கிருபையின் நிழலிலே தன்னுடைய வாழ்வை துவங்குற போது ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு முன்பாக துவங்கி அவங்களுடைய வாழ்க்கை கடவுளுக்கு நேராக ஆண்டவரே ஒவ்வொரு நேரத்தில் அவர்கள் கொண்டு போகிற போது உம்முடைய ஆசீர்வாதத்தை அவர்களுடைய வாழ்விலே தாங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்தில் தன் பிள்ளைகளை நினைத்து, தன் குடும்பத்தை நினைத்து, தன் பணி செய்கிற இடங்களை நினைத்து பலவிதமான சோர்வின் வழியாக வீழ்ந்து போகிற நிலையில் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய கிருபை நிலையிலே அவர்கள் சேரிட்டு சாமி, அந்த கிருபைக்குள்ளாக அவருடைய வாழ்வை அந்த கொடைக்குள்ளாக வருவதற்கு உங்களுடைய ஒத்தாசை அருளும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒவ்வொருத்தருடைய வாழ்விலே தாங்க ஆண்டவரை. அப்படிப்பட்ட வாழ்வை எங்களுடைய திருச்சபை மக்களுக்கு ஆண்டவர் இதை காணொலி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் நீர் தந்து வழி நடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. குறிப்பாக இந்த நேரத்திலே என்னுடைய திருச்சபையினுடைய மூத்தவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் வழி நடத்தட்டும் தகப்பனே. அதே போல் வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, குடும்ப தலைவர்களுக்காக வேண்டுகிறோம். அவர்களையும் ஆசீர்வதிங்க. இந்த நேரத்திலே எங்களுடைய திருச்சபையினுடைய பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். பொறுப்பாளர்களுக்காக, அதே போல் மாதர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்காக, வாலிப சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்காக, ஆண்டவரை திட்டமிடுகிற ஊழியங்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. கர்த்தருடைய தெய்வீக கரம் ஆசீர்வதித்து அருளும்படியாய் வேண்டுகிறோம்.
ஆண்டவரே, இது எங்களுடைய செம்பேடு பாஸ்டேட் ஆண்டவரே இருக்கிற திருச்சபைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். குறிப்பாக செம்பேடுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். புதிய ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிற தருவாயிலே கர்த்தர் அனுகிரக செய்யும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இதோ பூசு வேலை நடந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக கரம் அந்த திருச்சபைக்கு கருணை காட்டும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. ஆண்டவரே, தன்னுடைய கூலி கொடுக்க முடியாத ஒரு சூழலில் தத்தளிக்கிற இந்த சூழலுக்கு மத்தியிலே உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதம் ஆண்டவரே, அந்த சபைக்கு யாரெல்லாம் முன் வந்து ஆண்டவர் கொடுக்கிறார்களோ அவருடைய குடும்பங்களெல்லாம் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. அங்கே இருக்கிற அன்பின் சகோதரர்களையும் நம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அன்பு சகோதரர் நவீன் ஐயாவுக்காக, வேலு ஐயாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அந்த திருச்சபை கட்டுமான பணிகளை அவர்கள் பார்க்கிற போது நம்முடைய கரம் அவர்களை பாதுகாத்துக்கொள்ளும் சாமி. இந்த நேரத்தில் எங்களுடைய டெப்பெண்ட் ஸ்கூலுக்காக நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, உம்முடைய கரத்தினாலே அன்பு பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே, எங்களுடைய அருமை சகோதரர் சாமுக்காக ஆண்டவரே, இதோ அவருடைய அந்த பணிக்கு மத்தியிலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த நேரத்திலே கூட எங்களுடைய சாந்தியம்மாவுக்காக, அதே போல் அன்பு பிள்ளைகளுக்காக, கரசாருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தருடைய தெய்வீக கரம் அவர்களெல்லாம் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்களுடைய கல்லூரிகளுக்கெல்லாம் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதோ இறையியல் கல்லூரிக்காக, அதே போல் ஆண்டவர் பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஆண்டவரே, இன்னமாய் இதோ 3 ஸ்நாடு ஆண்டவர் ஒவ்வொரு ஸ்நாடில் இருக்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம். அதே போல் ஆண்டவர் ஸ்தாபனத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம். சென்ட் ஜான்ஸ் கல்லூரிக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே பாதுகாத்து கொள்ளும் சுவாமி. இந்த ஆண்டவரே, இதோ அகாடமி இயரில் கூட அந்த கல்லூரியை நீர் வழிநடத்தும், பாதுகாத்து கொள்ளும். அந்த கல்லூரியுடைய நிர்வாகிகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் வழிநடத்தும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நேரத்திலே கூட எங்களுடைய உடன் ஊழியர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். குறிப்பாக ஆண்டவரே, எங்களுடைய அன்பு சகோதரர் அருள் திரு ஐசக் சண்முகத்துக்காக நாங்கள் வேண்டுகிறோம். பலவீனங்களுக்கு மத்தியிலே உம்முடைய கிருபையை பலப்படுத்துவதற்காக நன்றி சொல்கிறோம். இன்னும் பூரண சுகத்தையும் பலத்தை தாங்க. அதே போல் அருள் திரு லைனல் ஆண்டவரே, அவர்களுடைய அன்பு தாயாருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய கரத்தினாலே சுகத்தையும் பலத்தை கொடுத்து வருகிறீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைவாய் சுகத்தை பலத்தை கொடுங்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. எங்களுடைய 3 சபை சங்கத்தினுடைய பிரசிடெண்ட்டுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ILC பிரசிடெண்ட்டுக்காக வேண்டுகிறோம். கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. இந்த நாள் பயணிக்கிற பயணங்கள், என்னென்ன காரியங்கள் திட்டமிடுகிற காரியங்கள் எல்லோருக்கும் நீர் ஆசீர்வதித்து அருள வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். அருமையாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னநாயக்கமும் உங்களுடைய வாழ்வும் கிருபையின் நிலையில் தங்கியிருக்க வேண்டும் என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான இந்த தருணத்தோடும் கடவுள் உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் உங்களுடைய இருதயங்களும் சிந்தனையிலும் கிறிஸ்துவுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வராக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நன்றி. தேங்க்யூ.